கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரட்சிப்பு என்னுடையது. தேவன் எல்லாரையும் ரட்சிக்கிற தேவன். யாரையும் அவர் ஒருபோதும் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குகிற தேவன் அல்ல. உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியானவரே வந்தார். உலகம் முழுவதும் நன்றாக இதில் வசனத்தை கவனிங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிப்பதற்காகவே அவர் வந்தார். ஒருவனையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். வர விருப்பமில்லாதவரை அவர் விட்டுவிடுவார். அதனால்தான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 31 சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்த்துக்கொள்வார்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா, இது அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், வேறொரு நாள் இல்லை. ஏனென்றால் காலம் ரொம்ப பொல்லாதவைகளாக இருக்கிறது. அதனால் இப்பொழுதே இன்றை மனந்தரமுங்கள். அதனால் மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன். எபிரேயர் 11:7 நோவா தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்காகவே பேழையை உண்டு பண்ணுகிறார். அன்று உலகம் ஜலத்தினால் அழிந்தது, இப்பொழுதும் அழியப் போகுது. அக்கினிக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு வரப்போகிறார். அதனால் நம்ம குடும்பத்தை இரட்சிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? அங்கே நோவா பேழை உண்டு பண்ணது போல நாம் இங்கே எதை உண்டு பண்ண வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு உள்ளத்திலையும் தரித்து கொள்ள வேண்டும். அவர்தான் அந்த இரட்சிப்பு. சரிங்களா? பிறகு 2 கொரிந்தியர் 7:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனசாப்படுகிறதுக்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இரட்சிப்பு என்பது பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவதாகும். இது மீட்பு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவத்திலிருந்து பரிகாரம் செய்யப்பட்டு மனிதன் கடவுளுடன் சமாதானமாக இருக்க வழிவகை செய்கிறது. நீதி. பாவத்திலிருந்து விடுதலையானவுடன் மனிதன் கடவுளால் நீதிமானாக கருதப்படுகிறான். அதாவது கடவுள் அவனை குற்றமற்றவனாக பார்க்கிறார். இதுவே இரட்சிப்பாகும். நீங்கள் அல்ல, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார் தேவன். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, நம்மை அழைத்தார். அழைத்தது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்மை பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போகிறார். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.